எனக்கு எல்லாமே அண்ணாமலையான் தாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு எப்போதுமே நான் திருவண்ணாமலையில இருப்பேங்க. ஏன்னு ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரே பதில் தான். நான் எப்பொழுதுமே அண்ணாமலையான மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அவரோட நாமத்திலேயே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னை வாழ வைக்கிறதே அந்த திருவண்ணாமலையான் தான். நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஜேர்னியில 2013 இருந்து 2026 வரைக்கும் நான் நடந்துகிட்டு இருக்கிறேங்க. இன்னும் ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 தடவை அண்ணாமலையோட மண்ணை நான் மிதிச்சிருவேங்க. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இமோஷனல் ஃபேக்டர் எனக்கு எப்போதுமே இருக்குங்க. அதுல அந்த திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் நம்ம நடந்து வரும்போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாமே அண்ணாமலையான் அப்படியே வாங்கிக்குவாருங்க. வாங்கிட்டு நம்முடைய சந்தோஷங்களை இன்னும் மெருகூட்டி நம்முடைய கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அந்த 14 கிலோமீட்டரை நீங்க முடிக்கும் போது உங்க ஆள் மனதுல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது மனசார சொல்றேன், உண்மையான வார்த்தைங்க. ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. 13 வருஷமா திருவண்ணாமலை கிரி வந்துகிட்டு இருக்கேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர்கிட்ட நீங்க போய் சரணடைஞ்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு என்ன லைஃப்ல தேவை இல்லை அப்படின்றத கரெக்டா பண்ணிடுவாருங்க. உங்களுக்கு மனசுல ஒரு வேதனை இருக்கா, ஒரு வலி இருக்கா, திருவண்ணாமலையில போயிட்டு 14 கிலோமீட்டரையும் பகவானை நினைச்சுக்கிட்டு நீங்க கிரிவலத்தை முடிச்சுட்டு அவர் பாதத்துல கடைசியா முடிக்கும் போது ஒரு சூட ஏத்தி அந்த அண்ணாமலையானை எகிர்ந்து பார்த்து நிமிர்ந்து பார்த்து, அண்ணாமலையானே உன் பாதத்துல நான் இதை வச்சுட்டேன், நீ எது கொடுத்தாலும் நானே ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்கலேன். நம்புங்க, நீங்க ஃப்ளைட் எடுத்து உங்களுடைய வீட்டுக்கு போறங்களையும் அண்ணாமலையான் உங்களுக்கு பதில் கொடுத்துருவாருங்க. இது நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொடுத்தும் இருக்காரு, நிறைய பேரை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்தும் இருக்காருங்க. இந்த ஜேர்னியில நான் ஒண்டி மட்டும் பயணம் பண்ணலைங்க. என் கூட போகும்போதெல்லாம் யாராவது ஒரு புதுசா கூட்டிட்டு வர சொல்லி அவரே என்கிட்ட சொல்லுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது யாராவது 2 பேர் புதுசாக என் கூட வருவாங்க, அல்லது என் கூடயே நடந்தவங்க ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஸோ இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அண்ணாமலையான் நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற இந்த வெற்றியை அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, இதை விட நம்ம வாழ்க்கையில் என்னங்க பெரிய பிளெஸிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?